அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அன்பாக்சிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ போடுறோம், ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிதம் பேட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். Yamaha DTX ரிதம் பேட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். பேக்கிங் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒயிட் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற கவரை மட்டும் பிரிச்சுடுவோம். சிம்பிள் பேக்கு. எல்லோரும் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025ல் முதல் வீடியோ ஒரு பேடோட வீடியோ, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வீடியோ. எந்த அன்பாக்சிங் பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்கள். சிசர் வச்சு பிடிக்கும் போது சேஃபாக இது பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. பேக்கிங் உண்மையுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி உள்ள பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பிரிச்சிடலாம். மேலே இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பெரிய அன்பாக்சிங் நம்ம சேனலில் போட்டதில்லை. இந்த வருஷத்தோட முதல் வீடியோ, 2025ஓட முதல் அன்பாக்சிங் வீடியோ. மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சேஃபாக இருங்க, சேஃபாக நியூ இயரை கொண்டாடுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சாரி நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போவே பறந்து வந்துச்சு. உங்களுக்கு மியூசிக் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மியூசிக்கில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். கிட்டார் பிடிக்குமா, இல்லை கீபோர்ட் பிடிக்குமா, இல்லை ட்ரம்ஸ் பிடிக்குமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண தான் பண்ணிட்டேன். ஓகே, உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு சிசர் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஈஸியான இருக்கிறதெல்லாம் கையில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை பேடோட பாக்ஸ் இருக்குது.
இப்போனாச்சு வெளியே வந்துடணும். வெளியே வரல, நல்லா பிடிச்சி ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு இந்த மாதிரி யாரும் அன்பாக்சிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால நான் இது பண்ணுறேன். ஓகே, பாக்ஸை வந்து ஓட வச்சுருவோம். ஓகே, மெயின் பாக்ஸ். ஓகே, மேலே என்ன போட்டிருக்குன்னா Yamaha DTX Multi 12ன்னு போட்டிருக்கு. பேடோட இமேஜ் போட்டிருக்கு, DTXன்னு போட்டிருக்கு. இதோட மாடல் நம்பர் வந்து DTX M12 தான் இதோட மாடல் நம்பர். இதோட பிரைஸ் வந்து நான் கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு கடைசியா நம்ம பிரைஸ் பார்ப்போம். பிரைஸ் நான் வந்து கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். வாவ், பேக்கிங் நல்லா இருக்கு. உள்ள வந்து அடாப்டர், பேடுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த புக்லெட்ஸ், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. தர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. தர்மாக்கோல் வச்சு பேடை வெளியே எடுக்கலாம். இதெல்லாம் உள்ள வச்சுட்டு மெயின் பேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெயிட்டாவே இருக்கு பேட். Yamaha DTX Multimedia Pad. பேடோட லுக் செம்மையாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. Yamaha பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் நல்லாயிருக்கும். ஸ்பீக்கரும் சரி, பேட்ஸும் சரி. எத்தனை பேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பேடோட லுக்கு இப்படிதான் இருக்கு. கீழே வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க.
நிறைய பட்டன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி அதே மாதிரி பவர் கார்ட் போடுற மாதிரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, மிக்சரில் அவுட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, பேடுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கிக்கும் தனியாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அவங்க பிராண்டிங் நேம் யமகா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சவுண்ட் டெஸ்ட் முடிஞ்சால் இடையே நான் ஆட் பண்ணுறேன் வீடியோவில். பட்டன்லாம் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா அன்பாக்சிங் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. Yeah.